விஜயுடைய ஜனநாயகம் படம் முழுவதுமாக இணையத்துல கசிய காரணமே ஃப்ரீலான்சர் எடிட்டர் மற்றும் சிலர் தான் விசாரிக்கப்பட்டு அவங்க மீது வழக்கும் தொடரப்பட்டது. இந்த நிலையில பட தொகுப்பாளர்கள் சங்கம் ஆரம்பத்துல எடிட்டர் பிரதீப் ராகவிற்கு ஆதரவாக பேசி வந்த நிலையில தற்போது இந்த விவகாரத்துல அவருக்கும் பொறுப்பு உண்டுன்னு கூறி அதிரடியா இடைக்கால நீக்கம் செஞ்சிருக்கிறாங்க. விஜய் படம் நாளே ரிலீஸ் ஆவறதுக்கு முன்னாடியே பிரச்சனை வருவதும், தியேட்டர்ல படம் வந்த அடுத்த நொடியே மொத்த படமும் லீக் ஆவதும், படம் வெளியாவதுக்கு முன்பே மாஸ்டர் படத்தை போல பல காட்சிகள் லீக் ஆவதும் ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் தொடர்ந்து நடைபெற்று வருது. கடைசி படத்துக்கும் சென்சார் சான்றிதழ் கிடைக்காம நீதிமன்றம் வரை சென்று படத்துடைய ரிலீஸ் தேதியே நிறுத்தப்பட்ட பஞ்சாயத்துகள் அதிகமாக இருந்த நிலையில மொத்தத்துக்கும் வெட்டு வைக்கும் விதமா HD தரத்துல முழு படமே இணையதளத்துல லீக் ஆனது படக்குழுவை பேரதிர்ச்சியில ஆழ்த்தி இருக்குது. நடிகர் விஜய் அவர்களுக்கு 200 கோடிக்கும் அதிகமான சம்பளத்தை கொடுத்து 500 கோடி பிசினஸ்ல உருவான ஜனநாயகம் திரைப்படம், அடுத்ததாக யஷ் நடித்துள்ள டாக்ஸிக் படம் ஜூன் மாதம் எந்த ஒரு சிக்கலும் இன்றி வெளியானால் மட்டுமே கொஞ்சம் சமாளிக்க முடியும்னு சொல்றாங்க. ஜனநாயகன் படம் எப்போ வெளியானாலும் படத்துடைய பாக்ஸ் ஆபீஸ்ல பெரிதாக இழப்பு இருக்காதுன்னு கூறுறாங்க. ஜனநாயகன் படம் கசிந்ததுல நேரடியா எடிட்டர் பிரதீப் ராகவிற்கு தொடர்பு இல்லைன்னாலும் எடிட்டிங் ரூம்ல இருந்து படம் திருடு போன நிலையில அவருடைய கவனக்குறைவு தான் காரணம் என்றும் அதற்கு முழு பொறுப்பையும் அவர் ஏற்கணும்னு தற்போது பட தொகுப்பாளர்கள் சங்கம் தற்காலிகமா அவரை சஸ்பெண்ட் செய்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. விஷால் நடித்த கதகளி படத்தை இயக்கி பட தொகுப்பாளரா தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் தான் பிரதீப் ராகவ். டிக் டிக் டிக், கோமாளி, லவ் டுடே, ஸ்டார், டிராகன், லீடர், லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி உள்ளிட்ட பல படங்களுக்கு எடிட்டரா பணியாற்றிருக்காங்க. விஜயுடைய ஜனநாயகன் பட வாய்ப்பு தனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் நினைத்து கொண்டிருந்த அவருக்கு அந்த படமே பேரிடையே இறக்கி இருக்கிறது.